அதே நோட்டஸ் வந்து இன்னொரு சூழல்ல எப்படி மாறுது அப்படின்னா நொட்டோரியஸ் அப்படின்னு சொல்லி மாறுது. நொட்டோரியஸ்க்கும் ரூட் வேர்டு நோட்டஸ் தான், நோட்டடுக்கும் ரூட் வேர்டு வந்து நோட்டஸ் தான். நோட்டட் அப்படின்னா பாசிட்டிவான ஒரு மீனிங்கை பெரும்பாலான நேரங்களில். இந்த நொட்டோரியஸ் அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் எ நெகட்டிவ் கேரக்டர். நொட்டோரியஸ் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம், நார்மலாக சொல்லுவோம். ஒருத்தருடைய பர்சனாலிட்டியை நம்ம டிஸ்கிரைப் பண்ணும்போது நொட்டோரியஸ் அப்படிங்கிற வார்த்தையை நெகட்டிவாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நோட்டஸ் அப்படிங்கிற ஒரு நியூட்ரல் வேர்டு ஒரு பக்கம் பிரிஞ்சு நோட்டட் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாகவும், இன்னொரு பக்கம் நொட்டோரியஸ் அப்படின்னு சொல்லியும் மாறுது. இதுக்கு வந்து ஆங்கிலத்தில் ஒரு சில டெர்மினாலஜி சொல்லுவாங்க, எட்டிமாலஜிக்கல் கான்ட்ரோனிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எட்டிமாலஜினா தெரியும், எட்டிமாலஜினா ஒரு வார்த்தையினுடைய தோற்றத்தை பற்றி நம்ம படிக்கிறது. எட்டிமாலஜிக்கல் கான்ட்ரோனிம் அந்த தோற்றத்திலிருந்து 2 டிஃப்ரெண்ட் பொருள் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக மாறுறது எட்டிமாலஜிக்கல் கான்ட்ரோனிம். அதே போல் செமாண்டிக் ஷிஃப்ட் ஆர் செமாண்டிக் ட்ரிஃப்ட்